விமான விபத்தில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் துடிதுடிக்க உயிரிழந்த நிலையில் ஒருவர் மட்டும் இரத்த காயங்களோடு உயிர் பிழைத்து நடந்து சென்ற அதிசய காட்சிகள்தான் இவை. குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் 169 இந்தியர்கள், பிரிட்டிஷ் நாட்டைச் சேர்ந்த 53 பேர், கனடா நாட்டைச் சேர்ந்த ஒருவர், போர்ச்சுகீசியர்கள் 7 பேர் என மொத்தம் 242 பேர் பயணம் செய்தனர். விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விபத்தில் சிக்கி அதில் இருந்த அனைவரும் உயிரிழந்து விட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதில் ஒருவர் மட்டும் இரத்த காயங்களோடு பதற்றத்தோடு விறுவிறுவென நடந்து சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக அகமதாபாத் காவல் ஆணையர் GS மாலிக் அளித்த விளக்கத்தில், உயிர் பிழைத்தது 11A இருக்கையில் இருந்த பிரிட்டனைச் சேர்ந்த 40 வயதுடைய விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்பதும் அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. விமான விபத்து இந்திய மக்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் அதில் விஸ்வாஸ் மட்டும் உயிர் பிழைத்தது சற்று வியப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விஸ்வாஸ் விமானத்தின் எக்ஸிட் பகுதி வழியாக தாவி உயிர் பிழைத்ததாக ஒரு தரப்பினர் கூறி வரும் நிலையில், விமானம் விழுந்த வேகத்தில் அவரது 11A விண்டோ சீட் இருக்கைக்கு அருகே உள்ள இடது பக்க இறக்கை உடைந்த போது அவர் சீட்டோடு வெளியே தூக்கி வீசப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னரே விமானம் கொழுந்துவிட்டு எரிந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் இதுகுறித்து தெரிவிக்கையில், தான் இந்தியாவில் பிறந்து பிரிட்டன் குடியுரிமை பெற்று தனது மனைவி மற்றும் மகனோடு பிரிட்டனில் வாழ்ந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். சுமார் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உறவினரை காண தான் மட்டும் இந்தியாவுக்கு வந்ததாக கூறிய அவர் தனது சகோதரரோடு பிரிட்டனுக்கு திரும்பிய போதுதான் இந்த அசம்பாவித சம்பவம் அரங்கேறியதாக கூறியிருக்கிறார். விமானம் மேலே எழும்பிய சில நொடிகளில் பலத்த சப்தத்துடன் கீழே விழுந்ததாகவும் அதன் தாக்கத்தால் சிறிது நேரம் தான் மயக்கமடைந்ததாக தெரிவித்தார். மேலும் மயக்கத்திற்கு பின்னர் கண்விழித்து பார்த்தபோது சுற்றிலும் இரத்த வெள்ளத்தில் சடலங்கள் கிடந்ததாகவும் எல்லாம் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்ததாகவும் கூறினார். இதனால் பயத்தில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என கூறிய அவர் உயிர் பிழைக்க வேண்டுமென்ற ஒரே எண்ணத்தில் எழுந்து ஓடியதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தன் சகோதரரை காணவில்லை என கூறிய அவர் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்றும் தான் எப்படி உயிர் தப்பினேன் என்று இன்னும் தனக்கு புரியவில்லை எனவும் கூறியிருக்கிறார். அந்த கணம் மறக்க முடியாத பயங்கரமான தருணம் என்றும் தன்னை மீட்டு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவ குழுவினருக்கு நன்றி என்றும் கூறியிருக்கிறார்.